இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் என்பது அவருடைய திருவுள சித்தம். அதனால நம்மை அவர் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படிக்கு அவர் தரித்திரரானார் என்று பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும்போது நமக்கு நினைப்பூட்டுகிறார். அப்ப இந்த வேத வசனத்திற்கு முன் பக்கத்துல உள்ளது பின்பக்கத்தில் உள்ளதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யத்திற்கு காரணமா இருப்பதற்கு நிறைய காரியங்கள் இருந்தாலும் அதுல ஒரு காரியம் கர்த்தருக்கு கொடுப்பது, ஊழியங்களுக்கு தாராளமாக கொடுப்பது. கொரிந்திய சபைக்கு மக்கதோனியா நாட்டு சபையை இவர் உதாரணமாக காண்பித்து பேசுகிறார். அவங்க கொடிய தரித்திரத்திலையும் உதாரத்துவமா கொடுத்தாங்க, உற்சாகமா கொடுத்தாங்க. அது ஒரு கிருபை. அதனால அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அப்ப பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு இந்த பூமியிலேயோ அல்லது பரலோகத்திலேயோ நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற வேண்டுமானால், பரலோகத்துலலாம் நம்ம போய் நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்கணும்னா இந்த பூமியில அல்ல, பரலோகத்துல நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதற்கு நம்ம தாராளமாக ஊழியங்களுக்கு விதைக்க வேண்டியது, கொடுக்க வேண்டியது அவசியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். 2 காசு தான் அந்த ஏழை தாயிட்ட இருந்தது. எல்லாரும் பரிபூரணத்துல இருந்து போட்டாங்க, ஆனா அவங்க தன்னுடைய ஜீவனத்துக்கு என்று வச்சதை போட்டாங்க. அவன் கர்த்தர் நிச்சயமா பரலோக ராஜ்யத்துல அவங்கள ஒரு பெரிய ஐஸ்வர்யவாட்டியா காட்டுறத நம்ம கண்டிப்பா என்ன செய்யலாம், பார்க்கலாம். இயேசுநாதரை தேடி வந்த ஒரு வாலிபன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க விரும்பின போது அவனுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், எப்போ உன்ட இருக்கிற அந்த சொத்துக்கள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஏன் பின்னாடி வா அப்படின்னா. ஆனா அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்ததுனால அதை செய்யறதுக்கு அவனுக்கு மனசு இல்லை. ஆகவே துக்கத்தோடு போயிட்டான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த ஆஸ்தி அந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் அவன் போகும்போது கொண்டு போக முடியுமா? அவனால எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டு பரலோகத்துக்கு போக முடியுமா? ஆகவே இந்த பூமியில இருக்கிற ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், மேன்மைகள் எல்லாம் எதற்கு ஆண்டவர் தந்திருக்கிறார்னா தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய ஊழியங்களுக்கும் பயனுள்ளதா இருக்க முடியாது. அப்ப யாருக்கெல்லாமோ கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா எனக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு நல்ல கிருபையை தந்திருக்கிறார், வாய்ப்பை தந்திருக்கிறார். யார் இதை கர்த்தருக்காக பயன்படுத்துறாங்களோ அவர்கள் தேவனுடைய பார்வையில் எப்படி இருப்பாங்க, ஐஸ்வர்யவான்களா இருப்பார். ஆக இன்னைக்கு இந்த பிரின்சிபலை நீங்க புரிந்து கொண்டால், இந்த கோட்பாடு இந்த கொள்கையை புரிந்து கொண்டால் பரலோகத்தின் பார்வையில் நீங்க எப்படி இருப்பீங்க, ஐஸ்வர்யவான்களா இருப்பீங்க. நீங்க இந்த சபையில நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நிறைய இருக்கிறவங்க, தாராளமா இருக்கிறவங்க, ஏராளமா வச்சிருக்கிறவங்க அதிகமா என்ன செய்யறது இல்லை, கொடுக்கறது இல்லை. ஆனா கஷ்டப்படுறவங்களை கவனிச்சு பாருங்க, தங்களுக்கே கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களை கவனிச்சு பாருங்க, அவங்க எதையுமே யோசிக்கிறது இல்லை. கர்த்தருக்காக உற்சாகமா கொடுக்கறத பார்க்கலாம், கர்த்தருக்காக உதாரத்துவமா கொடுக்கறத பார்க்கலாம். நிச்சயமா பரலோகத்துக்கு போகும்போது இந்த ஐஸ்வர்யவான்களை காட்டிலும் இங்க ஏழைகளா குறைச்சலோடு இருக்கிறவங்க தேவனுக்காக தேவனுடைய ராஜ்யத்திற்காக தாராளமா கொடுத்ததுனால அவங்க பரலோகத்தில் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறத பார்க்கலாம். ஆனா இந்த பூமியில ஐஸ்வர்யவான்களா இருந்தும் தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் கொடுக்காதவங்க பரலோக ராஜ்யத்துல போய் வருத்தப்படுறத என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு, எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார்னா தேவையுள்ள நேரத்தில் அவருக்கு கொடுப்பதற்கு, அவருடைய ராஜ்யம் வளருவதற்கு, விதைப்பதற்கு இதை உபயோகப்படுத்தி நம்ம தேவனுக்காக கொடுப்போம், ஐஸ்வர்யவான்களாய் மாறும். தேவனே, உம்முடைய ராஜ்யத்தின் பார்வையில நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற எங்களுக்கு கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.